வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க வாங்க. என்ன தம்பி லேட் ஆயிடுச்சுங்களா? அதெல்லாம் இல்லைங்க ஐயா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள முடிச்சிடணும்ல, அதுக்கு தான் இந்த அவசரம். தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்க தான் என்னோட ஒய்ஃப், பேரு உமா. வணக்கம். வணக்கம் ஐயா. இவங்களுக்காக தான் இந்த இடத்த வாங்குறேன். உமா. இந்தாங்க. உன் கையாலே ஐயா கிட்ட கொடுத்தேன். இந்தாங்க ஐயா. என்ன தம்பி இது? வீட்டுக்கான மொத்த பணம் வாங்கிக்கோங்க ஐயா. என்ன தம்பி அவசரம்? வேலையை முடிச்சுட்டு பாத்துக்கலாமே. வேலை முடிஞ்சதும் நான் ஏமாத்திருவேன் நீங்க நினைச்சிடக்கூடாதுல்ல. நாம எதுலயும் நியாயமா இருக்கணுங்க ஐயா. என்ன தம்பி, நம்பிக்கை கூட இல்லாமையா அட்வான்ஸ் வாங்காம பத்திரத்தை எடுத்து வருவேன்? பரவாயில்லைங்க ஐயா, வாங்கிக்கோங்க. உமா கொடு. சரி வாங்க ஐயா, நேரமாச்சு. ரெஜிஸ்டர் நமக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியா? சரி ஐயா வந்துட்டாரு, வா வேலையை முடிச்சா. வாங்க வாங்க வாங்க. சார் நான் சொன்ன பார்ட்டி இவங்க தான். வணக்கம் சார். வாங்க. வணக்கம். வணக்கம் சார். எவ்வளவு நேரம்? சீக்கிரம் டாக்குமெண்ட்டை கொடுங்க. ஏதாவது வில்லங்க இருக்கான்னு பார்க்கணும்ல. கொடுங்க ஐயா. என்ன போனையே பார்த்துட்டு இருக்காரு? சொல்லுமா. நான் ஒரு வேலையா வெளியில வந்திருக்கேன். நீ சாயந்தரமா வந்து வீட்டை பெருக்கிடு. சார் கொஞ்சம் சீக்கிரம் சார். சார் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். நீங்க லேட்டா வந்துட்டு என்ன அவசரப்படுத்தினா எப்படி சார்? தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம வேலை தானே நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்திரம் கையெழுத்தாக போகுது. வீடும் உங்க கைக்கு வரப்போகுது. அப்புறம் என்ன? அதுக்கு இல்லைங்கய்யா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இடம் முடியணும்ல, அதுக்கு தாங்கய்யா சொன்னேன். இருங்க இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணா ஒரு நிமிஷம். என்னம்மா? முருகன் அண்ணா வீடு பூட்டிருக்கே, எங்க போயிருக்காங்க? அவரு ரிஜிஸ்டர் ஆபீசரா போயிருக்காருமா. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கா? எப்ப நான் போனாங்க? இப்பதாம்மா ஒரு 1/2 மணி நேரம். 1 மணி நேரமா? அண்ணா எதுக்காக போனாங்கன்னு தெரியுமா? உங்க வீட்டை அவரு தானே வாங்கியிருக்காரு. இப்ப வேற யாருக்கோ வித்துட்டாராம். அதுக்காக பத்திரப்பதிவு பண்ண போயிருக்காரு. அண்ணா அத யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரியுமா? பழனி தம்பிதாம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரிம்மா. அண்ணா சீக்கிரமா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போங்கண்ணே. சரிம்மா. சீக்கிரம்.
போன். அத்தை, என்னம்மா என்ன ஆச்சு? அத்தை, நம்ம வீட்டு ஓனர் வீட்டை பழனிக்கு வைக்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காரா? என்னத்தா நீ என்ன சொல்ற? ஆமா அத்தை, அந்த பழனி திட்டம் போட்டு நம்மள ஏமாத்திருக்கான். நானும் அங்கனதான் போயிட்டு இருக்கேன். இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அத்தை. நம்ம வீடு மட்டும் அவன் கைக்கு போயிடுச்சுன்னா அவன் நம்மள குடும்பத்தோட வெளியே துரத்திடுவா. அத்தை, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் விட மாட்டேன். நீங்களும் மாமாவும் வாழ்ந்த அந்த வீட அவன் கைக்கு போக நான் விடவே மாட்டேன். நான் இப்போ ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. என்னக்கா என்னாச்சு? பழனி நம்ம வீட்டை வாங்க போறானா? அதை தடுக்கதான் அமுதா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காளா? என்னங்க, என்ன சோதனை இது? நீங்க வாழ்ந்த வீடு இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கைய விட்டு போகுது. அதை தடுக்க நம்ம மருமக போய்கிட்டு இருக்கா. அவளுக்கு உறுதுணையா இருந்து இந்த வீட்டை காப்பாத்தி கொடுக்கணும். நேரங்கட்ட நேரத்துல இந்த கம்ப்யூட்டர் வேற மக்கர் பண்ணுதே. சார் கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க சார். உங்க அவசரம் எனக்கு புரியுதுங்க, ஆனா கம்ப்யூட்டருக்கு தெரியலையே. நான் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கு. இனிமே நான் லேட் பண்ண மாதிரி ஏமல கோவப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்களும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அண்ணே, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நீ கவலை விடுனே, பக்காவா சார் முடிச்சு கொடுத்துருவாருங்க. கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சது. பத்திரத்துல பெருசா எந்த வில்லங்கமும் இல்ல. இன்னும் ஒரு 2 விஷயம் சரி பார்த்துட்டா வேலை முடிஞ்சிடும். நீங்க சைனை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. பாடா, எந்த சிக்கல் இல்லாம வேலை முடிய போகுது. அப்புறம் சேகரு, என்ன பெரிய மீட்டர் உழுவும் போல? அப்படிலாம் இல்ல சார், தெரிஞ்சவங்க. அப்படியா? நடக்கட்டும் நடக்கட்டும். இன்னும் 2 நிமிஷம் தான் முடிஞ்சிடும். என்ன இது சத்திய சோதனை? வேலை முடியற கடைசி நேரத்துல இப்படி ஆயிப்போச்சு. சார் ஏதாவது பண்ணுங்க சார். இன்வெர்டர்லாம் எதுவும் வச்சிருக்க மாட்டீங்களா சார்? தம்பி, இது கவர்மெண்ட் ஆபீஸ், அத மனசுல வச்சுட்டு பேசுங்க. நான் என்னமா கரண்ட கட் பண்ண சொன்ன மாதிரி ஏமல கோவப்படுறீங்க? உங்களுக்கு தான் டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சார் என்ன சார் போன் எடுத்து நோண்டிட்டு இருக்கீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? கரண்ட் எப்போ வரும்னு கேளுங்க சார். சரி, கேட்டுச்சா? போ, கரண்ட் எப்போ வரும்னு கேட்டு வா போ. பழனி வந்துரும்பா, நிதானமா இரு. என்னையாச்சு? சார், டிரான்ஸ்ஃபார்ம் இடிச்சிருச்சான். இப்போதைக்கு கரண்ட் வராதான். என்ன? திரும்ப வரதுக்கு சாயந்தரமாகுமா சார்? அப்புறம் என்ன?
அதான் உங்க ஆளே சொல்லிட்டாருல, அப்பனா இன்னைக்கு வேலைக்கே ஆகாது. நீங்க திரும்பி போயிட்டு நாளைக்கு ஆளா வாங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்றேன். சார் நாளைக்கா? சார் இன்னைக்கே இப்பவே முடிச்சாகணும் சார். முடிக்கிறதுனா எப்படி முடிக்கிறது? அதான் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்றாருல்ல, அப்புறம் என்ன அவசரம்? எத்தனை நாள் ஆனாலும் வாங்குற வீடு உங்களுக்கு தானே. பணத்தை கொடுத்துட்றேன், நாளைக்கு வேலையை முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன். அப்புறம் என்ன, யாரே வீட்டை கொடுக்குறவரு இம்பிட்டு உறுதியா இருக்காரு. அப்புறம் என்ன, நாளைக்கு வாங்க, கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல. சார் இன்னைக்கு தான் சார் என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள். அதான் இன்னைக்கே பேசி முடிச்சு அவளுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன் சார். இன்னைக்கு நாள் வேறு ரொம்ப நல்லா இருக்கு சார். இன்னைக்கே முடிச்சிருங்க சார். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனா சூழ்நிலை அதுக்கு ஒத்து வரலையா? இப்ப என்ன, இன்னைக்கு கொடுக்குற பரிசா நாளைக்கு கொடுத்துருப்போங்க. என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு தானே கொடுக்க போறீங்க. சார் நான் அவளுக்கு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் சார். எப்படி சார் ஏமாத்த முடியும்? ப்ளீஸ் சார் எப்படியாவது முடிச்சு கொடுங்க சார். ஐயா என்ன சார், உங்களோட பெரிய ரோதனையா போச்சு. முடிச்சு கொடுங்கன்னா எப்படி? கரண்ட் வரணும், பிரிண்ட் எடுக்கணும், உங்களை சிஸ்டத்துல பணம் பிடிக்கணும், இம்புட்டு வேலை கிடக்கு தெரியுமா? சார் இப்போ என்ன, உங்களுக்கு கரண்ட் வரணும். கரண்ட் வந்தா தாராளமா எல்லா வேலையும் முடிஞ்சிடும்ல சார்? அப்படித்தானே சார்? அப்படிதான். அதான் பவர் வர சாயந்தரம் ஆகும்னு சொல்லிட்டாங்கல்ல. சார் உங்களுக்கு இப்போ பவர் வந்தா ஓகே தானே சார்? சார் இருங்க சார், நான் இப்போ உடனே ஜெனரேட்டர் வர வைக்கிறேன் சார். தம்பி, எதுக்கு இம்புட்டு ரிஸ்க் எடுக்கிறீங்க? சார் இல்ல சார், இன்னைக்கே இப்பவே என் பொண்டாட்டி கிஃப்டா கொடுக்கணும் சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் இப்போ வந்துடுறேன் சார். சேகர, மனுஷன் பொண்டாட்டி மேல இம்புட்டு பாசமா இருக்கான். சேகர, நல்லா இஞ்சி போட்டு ஒரு டீ சொல்லியா போயா. சரிங்க சார். சொல்லுங்க தம்பி. அண்ணா என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல ஒரு ஜெனரேட்டரோட ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துருங்க. வந்துடுறேன் தம்பி. என்ன ஜெனரேட் வந்துருமா? அந்த ஆள் லஞ்சுக்கு போயிட்டா திரும்ப வர லேட் ஆகும்ண்ணே. யூ அரேஞ்ச் பண்றியா? போயா சீக்கிரண்ணே. அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? இந்த பக்கத்துல வந்துட்டு தம்பி, 5 நிமிஷத்துல வந்துருவான். அண்ணா சீக்கிரம் வாங்கண்ணா. சரி அண்ணே. இத எங்க குடுக்கணுமோ அங்க கொடுங்க. ஜெனரேட்டர்லாம் ஆன் பண்ணியாச்சு. உடனே கம்ப்யூட்டர் ஆன் ஆகணும், வேலை முடியணும். சரிங்கண்ணா. அண்ணே என்ன ஆச்சு? பாக்குறேன். அண்ணே என்னண்ணே ஆச்சு? நான் கொஞ்சம் சீக்கிரமா போகணும்ண்ணே.
தெரியலம்மா, பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஐயோ, எதுக்கும் நீங்க வேற ஆட்டோ வருதான்னு பாருங்க. பரவாயில்லையே, ஒரு வழியா பவரை கொண்டு வந்துட்டீங்க. சார் கொஞ்சம் சீக்கிரம் சார். 5 நிமிஷம் தான், முடிச்சிடலாம். தம்பி, அந்த அமுதா பொண்ணு தான் ஃபோன் பண்ணுது. ஐயா போனை எடுக்காதீங்க. எதுக்கு தம்பி? ஆமாங்க ஐயா, எடுக்காதீங்க ஐயா. வேணான்னு சொன்னவங்க திரும்ப ஃபோன் பண்றாங்கன்னா புதுசா என்னத்த சொல்ல போறாங்க? அந்த வீடு எங்களுக்கு முக்கியம், கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படிதானே சொல்லுவாங்க. வேற என்னத்த சொல்லுவாங்க? இல்ல, எடுத்து என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுருவோமே. ஐயா, நானே இங்க நேரம் போகுதுன்னு வேலை முடியலன்னு டென்ஷன்ல இருக்கேன். இதுல அவங்க கதையை வேற கேட்கணுமா? போன வைங்கய்யா. இல்ல தம்பி, உங்களுக்கு இப்ப அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா தேவையில்லாம தர்ம சங்கடம் தான் வரும். அவங்க வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே எங்க கிட்ட வந்தீங்க. அப்புறம் என்னங்க? ஏய் சேகர, பிரிண்ட் கொடுத்துருக்கேன், போய் எடுத்துட்டு வா. சரிங்க சார். அண்ணே ரெடி ஆயிருமாண்ணே? இல்லம்மா, ரெடி ஆகாது. நீ வேற வண்டி ஏதாவது பாத்துக்கம்மா. ஓ, எல்லாம் பக்காவா இருக்கு. முதல்ல குடுக்குற பாட்டி கையெழுத்த போடுங்க. யோ, அதான் கரண்ட் கொடுத்துட்டாங்கல்ல, போய் ஃபேன் சுவிட்சை போட்டு விடியா. ஓகே சார். என்ன இன்னைக்கு இப்படி ஆகுது? ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. வேற வேணா இருந்தோ கொடுப்பா. சார் என்ன?
சார் அந்த பேனாவை கொடுங்க சார். இந்த இந்தாங்க ஐயா, கையெழுத்து கொடுங்க. அடுத்த பிரச்சனையா? பட்டணத்துல வில்லங்க இல்லைன்னு பார்த்தா மொத்த வில்லனும் சுத்தி இருக்கோ. நடக்கட்டும் நடக்கட்டும்.